greeting you in the name of Lord Jesus. இன்னைக்கு உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு உங்களோட கூட சேர்ந்து நான் பேசுகிற காரியம் என்ன தெரியுமா? அதிகாரம் உண்டு ஆனால். என்னது அதிகாரம் உண்டு ஆனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய வாலிப பிள்ளைகள் என்கிட்ட கேட்கறது உண்டு. ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்க. அவங்க நினைச்ச காரியங்களை செய்கிறாங்க. அவன் நினைச்ச க்ளோத்ஸ் போடுறான். அவன் நினைச்ச இடங்களுக்கு போகிறான். ஆனால் நான் மட்டும் இந்த காரியங்களை செஞ்ச தப்புன்னு ஏன் சொல்றீங்க? ஏன் பைபிள் சொல்லுது? ஏன் எல்லாரும் சொல்றாங்கன்னு சொல்லி கேட்கிற வாலிப பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தை என்ன தெரியுமா? பைபிளில் ரொம்ப அழகான ஒரு வசனம் இருக்குது. அதை ஃபர்ஸ்ட் படிக்கலாம், அதுக்கப்புறம் போகலாம். 1 கொரிந்தியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை ரொம்ப அழகா போட்டிருக்குது. என்ன தெரியுமா? எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியா இருக்காது அப்படின்னு சொல்லி வசனம் போட்டிருக்கு. அதாவது நம்ம செய்யறதுக்கு எல்லாத்துக்கும் நமக்கு அதிகாரம் இருக்குது, ஆனா எதுக்கும் நமக்கு தகுதியா இருக்காது. இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு வாலிப தம்பிமார் தங்கச்சிமார்களுக்கு நான் சொல்றேன், உன் ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ ஒரு காரியத்தை செய்யறான் அப்படின்னு சொன்னா நீ அதை செய்யக்கூடாது. ஏன் செய்யக்கூடாதுன்னா அது நமக்கு தகுதியா இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து சிஎம் சாரை போய் பார்க்க போறேன்னு வச்சுக்கோங்களேன். சிஎம் சாரை நான் பார்க்க போனேன்னா கம்ப்ளீட்டாக ஷர்ட் பேண்ட்டு என்னோட ஷூ இருக்கணும். இதுதான் சிஎம் பார்க்கறது எனக்கு தகுதியான ஒரு உடை. இந்த உடை போட்டால் தான் நான் சிஎம் ஆஃபீஸ் உள்ள போக முடியும். அப்போது இதை பார்த்து கொண்டிருக்கிற வாலிப தம்பிமார்களுக்கு நான் கேட்குறேன், ஒரு கிறிஸ்தவனாக வாழ்கிறதுக்கு நமக்கு பலவிதமான தகுதிகள் இருக்குது. அந்த மாதிரி எல்லாவற்றையும் நம்ம அனுபவிக்கலாம், எஸ், ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாக இருக்காது. இது பார்த்து கொண்டிருக்கிற வாலிப தம்பிமார்களுக்கு நான் சொல்கிறேன், உனக்கு தகுதியானதை மாத்திர செய். ஆண்டவர் உன்னை நிச்சயமாக நடத்துறதுக்கு வழி நடத்துறதுக்கு வல்லவராக இருக்கிறார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ். காட் பிளஸ் யூ. See you all next video very soon. Love you all.